எல்லாருக்குமே தெரியும் கடந்த வருஷம் நவம்பர் மாதம் இந்தியா ஒரு ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளை சோதிச்சு பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த சோதனைக்கு அப்புறமா இன்னைக்கு தேதிக்கு ட்விட்டர் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் அதே மாதிரி ஒரு ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளை சோதிக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே பரவலாக பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் கடந்த மாதம் DRDO என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல் ஹைப்பர்சானிக் லைட் வேரியண்ட்டாக இருக்கக்கூடியது இந்திய கடற்படைக்கு தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இந்திய கடற்படைக்கு வழங்கக்கூடிய அந்த ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் எப்படிப்பட்ட டெக்னாலஜிஸை கொண்டிருக்கும் மற்றும் அது சீனாவுக்கு எதிராக எப்படி நமக்கு ஒரு ஃபைட்டிங் எச்சை கொடுக்குன்றது தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP டிஃபென்ஸ். முதல் விஷயம் ஹைப்பர்சானிக் டெக்னாலஜிலேருந்து ஆரம்பிப்போம். ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 3 விதமான டெக்னாலஜிஸ் இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு உலகத்தில் அதிகமாக இதுதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு குவாஷி பலிஸ்டிக் மிசைல் ட்ரெஜெக்டரி, இன்னொன்று ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள், கடைசியாக ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் வருது. இப்போது குவாஷி பலிஸ்டிக் மிசைல் ட்ரெஜெக்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இதை ரஷ்யர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க யுக்ரைன் போரில். அதுதான் கின்சல் ஏவுகணை. யார் லான்ச்சு கின்சல் ஏவுகணை அதிக ஆல்டிடியூடுக்கு போனதுக்கப்புறமா மீண்டும் பூமிக்குள்ளே வர்றப்ப அது மார்க் 5 வேகத்துக்கும் அதிகமான வேகத்தில் பயணிக்கும். அப்படி பயணிக்கிற இந்த வாரட் அதோட டைரக்ஷனை கொஞ்சமாக மாற்றிக்கும். அப்படி மாற்றுறதுனால இந்த வாரடை இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படின்றது சுலபமான காரியமே கிடையாது. அதனால தான் இதை ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணையாக நம்ம சொல்கிறோம். ஆனால் இது ஈரான் பயன்படுத்துகிற இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸை நம்ம ஹைப்பர்சானிக் ஏவுகணையாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஒன்ஸ் அதோட டெர்மினல் வெலாசிட்டியை அடைந்ததுக்கப்புறமா அது பலிஸ்டிக் ட்ரெஜெக்டரியை தான் ஃபாலோ பண்ணும். அதோட பாதையை சிறிதளவு கூட அதால் மாற்ற முடியாது மற்றும் நகர்ந்துகிட்டு இருக்கிற டார்கெட்டை அதால் அடிக்க முடியாது. இதன் காரணமாக தான் என்னதான் ஈரான் அனுப்புகிற ஏவுகணைகளோட வாரட் ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ஸில் வந்தாலும் அதை நம்ம ஹைப்பர்சானிக் மிசைல்னு சொல்ல மாட்டோம். ஆனால் நீங்கள் சமூக வலைதளங்களில் இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணையோட அந்த பெயர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற காரணத்தினால் முக்கால்வாசி மீடியா அவுட்லெட்ஸ் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் ஈரானோட இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஹைப்பர்சானிக் ஏவுகணை கிடையாது. அதற்கு மாறாக ஈரான் தனியாக வேற ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்டர்மீடியட் ரேஞ்சையும் நம்ம ஈரானோட தனிப்பட்ட ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ரோக்ராமையும் கம்பேர் பண்ணி அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதனால தான் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்புறம் இன்டர்கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல்ஸ் இது எதுவுமே ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் கிடையாது. பட் ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ஸில் அதால் பயணிக்க முடியும். இப்போது மெயினான மேட்டருக்கு வருவோம். நம்மளோட இந்த ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் எப்படிப்பட்ட தொழில்நுட்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதிக்கு ஓரளவுக்கு அட்வான்ஸ்டான ஒரு ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பம்னா அது ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் தான். ஏன்னா இந்த லைட் வெஹிக்கிளால் பாதையை மிக சுலபமாக மாற்ற முடியும். கூடுதலாக நகர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு டார்கெட்டை இந்த கிளைட் வெஹிக்கிளால் அடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்கிராஃப்ட் கேரியர். உலகத்தோட விமான தாங்கி கப்பலில் தலை சிறந்த விமான தாங்கி கப்பல்கள் அமெரிக்கர்கள் கிட்ட இருக்குது. அந்த விமான தாங்கி கப்பல் என்ன தான் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது மென்யூர் பண்ணக்கூடியதை நீங்கள் கண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க. ஒரு சிறிய கார் எப்படி ட்ரிஃப்ட் பண்ணுமோ அந்த மாதிரி கடலில் ட்ரிஃப்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அமெரிக்கன்ஸ். அந்த அளவுக்கு மென்யூரிங்காக பண்ணக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை தாக்குற அளவுக்கு இந்த ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளும் மென்யூர் பண்ணணும். அப்படி மென்யூர் பண்ணுறதுனால தான் இதை ஒன் ஆஃப் தி சொஃபிஸ்டிகேட்டட் ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இதே இது ரஷ்யன்ஸோட குவாசி பலிஸ்டிக் ட்ரெஜெக்டரி கின்சல் ஏவுகணையை நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது ஸ்டேஷ்னரி டார்கெட்டை அக்யூரேட்டாக தாக்குறதுல தான் பெஸ்ட்டு. பட் நகர்ந்துட்டு இருக்க டார்கெட்டை அதால் இந்தளவுக்கு அக்யூரேட்டாக தாக்க முடியுமான்னு தெரில. இப்போது இதோட கேரக்டர்னால தான் இன்றைக்கி தேதிக்கு சீனர்களும் நம்மளும் ஈவன் ரஷ்யன்ஸும் இந்த கிளைட் வெஹிக்கிளை பயன்படுத்தி ஆன்டி ஷிப்பிங் ரோலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே சீனர்கள்கிட்ட ஆன்டி ஷிப்பிங் ரோலுக்கு ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் இருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து இந்தியாவாகிய நம்மளும் இந்த டெக்னாலஜியில் ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளை சோதிச்சிருக்கோம். கடந்த நவம்பர் மாதம் அதான் நடந்துச்சு. ஸோ நம்மளோட ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அக்னி பிரைம் ஏவுகணையோட பூஸ்டர் எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளை பொருத்தோம். இப்போ இந்த பூஸ்டர் இந்த ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் அதோட மேக்ஸிமம் ஆல்டிடியூடு கொண்டு போனதுக்கப்புறமா அந்த மேக்ஸிமம் ஆல்டிடியூட்லேருந்து கீழே வரக்கூடிய இந்த ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் மார்க் 5 வேகத்துக்கு அதிகமாக பயணித்து டார்கெட்டை துல்லியமாக தாக்கும். இதுதான் இந்த ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் பின்னாடி இருக்கிற கான்செப்ட். இப்போ நவம்பர் மாதம் நம்ம பண்ண சோதனையில் நம்ம பெஞ்ச் மார்க்காக வச்சுருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் 6 ஸ்பீடை தான் நம்ம பெஞ்ச் மார்க்காக வச்சுருந்தோம். ஆனால் DRDO விஞ்ஞானிகளின் கருத்துப்படி
அந்த டைமே இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் மார்க் 10 கடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் மெட் ஆல் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக போயிருக்கு. இதன் காரணமாக இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ளே இந்த சோதனை எல்லாமே முடிவடைஞ்சிரும் அண்ட் இந்திய கடற்படைக்கு இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணையை ஒப்படைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க டிஆர்டிஓ. சரி, அப்படி ஒப்படைச்சிட்டாங்கன்னா இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணையை இந்திய கடற்படை எப்படி பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா கோஸ்டல் டிஃபென்ஸுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஹைப்பர்சானிக் ஏவுகணையில் இந்த குறிப்பிட்ட வேரியண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதோட வெயிட் அதிகமாக இருக்குது. ஸோ இதை எந்த ஒரு வார்ஷிப்லையும் பொருத்த முடியாது, நீர்மூழ்கி கப்பல்லையும் பொருத்த முடியாது. ஸோ கோஸ்டல் பகுதிகளில் பிரம்மோஸ் பேட்டரி எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளையும் நிறுத்தி வச்சுருப்பாங்க இந்திய கடற்படை. இப்போது அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் ஒரு கணிசமான அளவுக்கு இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் நிறுத்தி வச்சுருந்தோம் அப்படின்னா மலாக்கன் ஸ்ட்ரைட் வழியாக வரக்கூடிய சீன போர்க்கப்பல்களை மிக சுலபமாக ஆம்புஷ் பண்ண முடியும். எண்ணிக்கையில் என்னதான் சீன கடற்படையோட கப்பல்கள் நம்மளோட அதிகமாக இருந்தாலும் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்த குறிப்பிட்ட மலாக்கன் ஸ்ட்ரைட் வழியாக தான் வந்தாகணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறப்ப அந்த இடத்துல வச்சு இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்ஸ் மூலமாக நம்ம சீன போர்க்கப்பல்களை ஆம்புஷ் பண்ண முடியும். இதன் மூலமாக சீன போர்க்கப்பல்களோட எண்ணிக்கையை கணிசமான அளவுக்கு குறைச்சி இந்திய பெருங்கடலுக்குள்ளே வர்றப்ப அவங்களோட நம்பர்ஸை ரெடியூஸ் பண்ணி கட் ஆஃப் பண்ணிடுவோம். கட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்திய கடற்படையோட வார்ஷிப்ஸ், டிஸ்ட்ராயர்ஸ், ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாத்தின் மூலமாகவும் அவங்கள சுலபமாக நம்ம கவுண்டர் பண்ண முடியும். மற்றும் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை நம்ம கோஸ்டல்ல இருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறோன்ற காரணத்தினால் இதோட ரேஞ்ச் அதிகமாக இருக்கணும். அதனால தான் அக்னி பிரைமோட பூஸ்டரை இதில் பயன்படுத்துகிறோம். அக்னி பிரைம்ன்றது ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். ஸோ தியரட்டிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளோட அதிகபட்சம் ரேஞ்சுன்றது 1500 கிலோமீட்டர். ஸோ அந்தமான் நிக்கோபார்லேருந்து டோட்டல் மலாக்கன் ஸ்ட்ரைட்டையும் நம்மளால் கவர் பண்ண முடியும். அடுத்து நம்மளோட ராமேஸ்வரத்தில் இதை நிற்பாட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா கீழே ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஹம்பந்தோட்டா வரைக்கும் நம்மளால் கவர் பண்ண முடியும். இவ்வளோ தூரம் வேர்சிட்டைலான ஆப்ஷனை நமக்கு இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரம்மோஸ் ஏவுகணையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு அது நியர்லி அன்ஸ்டாப்பபிளான ஒரு ஏவுகணையாக இருக்குது. ஆனால் அதே இது 10 வருஷம் கழிச்சு அது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. இன்றைக்கி தேதிக்கு இருக்கிற டெக்னாலஜியால் இன்டர்செப்ட் பண்ண முடியல, பட் 10 வருஷம் கழிச்சு இதோட அட்வான்ஸான டெக்னாலஜி வரும். ஸோ பிரம்மோஸ் ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ண முடியும். அதனால தான் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் ஸ்கிராம்ஜெட் ஹைப்பர்சானிக் பிரம்மோஸ் ஏவுகணையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.